2ல இருந்து இது பண்ணோம். ஓகேவா? ஸோ டாக்டிக்ஸ் அடாப்டட் பை கன்சாலிடேட் எம்பையர் என்னெல்லாம் பண்ணாங்க போர்ச்சுகீஸ்காரங்க? எல்லாம் டாக்டிக்ஸ் வந்து செயல்படுத்தினாங்க அவங்களோட இதை கன்சாலிடேட் பண்றதுக்காக. சார் கான்ஸ்டன்டா வார் பண்ணாங்க சார் அவங்க. அப்புறம் ஓகே. ஆர்ம்டு ஷிப்ஸ் யூஸ் அப்புறம் பண்ணாங்க. ஓகே. ப்ளூ வாட்டர் பாலிசி கொண்டு வந்தாங்க. அல்மைடா ப்ளூ வாட்டர் ஓகே. பாலிசி. ஓகே. அப்புறம் பைரசி அண்ட் பிளண்டர் நிறையா வர கடல் சீஸ்ல வர மற்ற கப்பலாம் பிரைவசி போய் பிளண்டர் பண்ணாங்க. ரூட்ஸ்லாம் கடத்தினாங்க. ஓகே. ஓகே. ஸ்லேவ்ஸ் ட்ரேட் பண்ணாங்க அவங்க. ஓகே. சார் போர்ஸ் அவங்க போர்ஸையும் ட்ரேடையும் கம்பைன் பண்ணாங்க சார். ஓகே. ஓகே. அண்ட் பாப்புலேஷன் வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்தியன்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப ப்ரூவா இருந்தாங்க. லாங்னஸ்லாம் இல்ல சார் அவங்க. ஓகே. ஸோ இவங்கள வந்து என்னமா வந்து அழைக்கப்பட்டார்கள்? இவங்கள என்ன எம்பையரா இவங்க அழைக்கப்பட்டாங்க? இவங்களுக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு, ட்ரேடிங் போஸ்ட் எம்பையர். ஏன் ஏன் அப்படி அழைக்கப்பட்டாங்க சார் அவங்க காலனி அந்த மாதிரிலாம் வந்து கேப்சர் பண்ணலாம். அவங்க கோஸ்டல் ஏரியாஸ், போர்ட்ஸ், ட்ரேடிங் போர்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து அவங்க கைப்பற்றிருந்தாங்க. அது அங்கேயே வணிகம் செஞ்சு அப்படியே இருந்தது. ஓகே. ஓகே. அவங்க வந்து உள்ள இடம் பிடிக்கல, காலனிஸா வந்து அவங்க பிடிக்கல, காஸ்டல் ஏரியா தான் பிடிச்சிருக்காங்க. காஸ்டல் ஏரியா, சிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் போஸ்ட் அதை தான் பிடிச்சி இது பண்ணிருக்காங்க. அதனால ட்ரேடிங் போஸ்ட் எம்பையர் அவங்களுக்கு பேசப்பட்டுச்சு. ஓகே. சரி. பேட்டில் ஆஃப் ஸ்வாலி 1612 யார் யாருக்கு நடந்துச்சு? யார் ஜெயிச்சா? பேட்டில் ஆஃப் ஸ்வாலி. சார் பிரிட்டிஷ்க்கும் போர்ச்சுகீஸும் இருந்துச்சு. ஜெயிச்சது வந்து பிரிட்டிஷ் சார். யார் கேப்டனா இருந்திருக்கா? யார் அது இது மெயின் ஆளு பிரிட்டிஷ்ல? ஓகே. ஓகே. ஸோ போர்ச்சுகீஸோட வணிக தலங்கள் பேர்லாம் சொல்லுங்க. எந்தெந்த இடங்கள்ல வந்து போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட் வச்சிருந்தாங்க? சில பேர்கள். எந்த இடங்களாமா அவங்க போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட் ஆனாங்க? கொச்சின், காலிக்கட், கண்ணூர், சாந்தோம், மசூலிப்பட்டினம், கோவா, பாம்பே, பேசின், டாமன், தையூ, சூரத், ஹூக்ளி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஏன் வந்து முகல்ஸ்க்கும் போர்ச்சுகீஸுக்கும் ஒத்தே வரல? உனக்கு என்ன செஞ்சானுங்க? அதனால முகல் எம்பையருக்கு ஏன் பிடிக்காம போச்சு? சார் உங்களுக்கு ரிலீஜியஸ் பாலிசிலாம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷனா இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல சார். அப்புறம் வேற என்ன காரணம்? போர்ச்சுகீஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவ் வந்திருக்காங்க சார் முகல்ஸ்க்கு அகேன்ஸ்டா வந்து. அப்புறம் பைரசி அண்ட் பிளண்டர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து இங்கிலீஷ் மர்ச்சன்ட் வந்து இவங்க வந்து முகல்ஸ்ல இப்போ பேட்டில் ஆஃப் ஸ்வாலியில ஜெயிச்சனால இங்கிலீஷ்காரங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? முகல் எம்பையர்ஸ். சரிங்களா? ஸோ ரீசன் ஃபார் டிக்ளைன்ஸ் என்னலாமா? ரீசன் ஃபார் டிக்ளைன்ஸ், போர்ச்சுகீஸோட ரீசன் ஃபார் டிக்ளைன்ஸ் என்ன சார்? ஒன்று வந்து அவங்க ரிலீஜியஸ் பாலிசி சார். ஃபோர்ஸ்ஃபுல்லாக மற்ற மதத்தில் கன்வர்ஷன் பண்ண சொன்னாங்க. அப்புறம் வந்து அவங்க இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அவங்க எம்பையர் போயிருந்த ஃபேக்டர்ஸு, அப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸு. ஓகே. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னா என்ன? இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னா என்ன? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து மராத்தாஸ் வந்து ரைஸ், அப்போ அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க.
அப்புறம் ஓகே டிஸ்கவரி ஆஃப் பிரேசில் வந்துச்சு. ஸோ மோஸ்ட் ஆல் அங்கே பிரேசில் போயிட்டாங்க, இங்கே ரொம்ப இதாக இருக்குன்னு. ஓகே. அப்புறம் இவங்க வச்சு இந்த இன்டர்னல் சீக்ரெட் மேப்பாக ரிவீல் ஆயிடுச்சு சார். ஸோ இவங்க சீக்ரெட் ஆஃப் யார் மேப்லாம் யார் ரிவீல் ஆயிடுச்சு. யார் ரிவீல் பண்ணா? யார் ரிவீல் பண்ணா? யாரு வெளியே கொண்டு வந்தா இவங்களோட சீக்ரெட் மேப்? டச்காரங்க சரிங்களா. டச் இந்த கம்பெனி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. ஸோ இவங்க சோஷியல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன இவங்களோட ஆட்சியில, இவங்களோட இதுல இவங்க எல்லாம் பண்ணாங்க நல்ல விஷயங்கள். நல்ல விஷயம்னா சோஷியலா சார் சதி சிஸ்டம் அந்த மாதிரி சோஷியல் ஈவென்ட்ஸை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க சார். ஓகே ஓகே. அப்புறம் நியூ ரோட்ஸ் அண்ட் இரிகேஷன் சிஸ்டம் அதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க சார். ஓகே 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 சரி. சரி இவங்க காலத்துல வந்து ஒரு சயின்டோட பேர் என்ன? கிறிஸ்டியானிட்டியோட ஃபாதர் வந்திருக்காரு, அந்த ஃபாதரோட பேர் என்ன? பிரான்சிஸ்கோ சேவியர் சார். ஓகே ஓகே. ஸோ இவங்க எல்லாம் வந்து நியூ அக்ரிகல்ச்சர் காப் கொண்டு வந்தாங்க புதுசா. பொட்டேட்டோ, சில்லிஸ், டொமேட்டோ, டொபாக்கோ. ஓகே ஓகே. மெய்ஸ் இதெல்லாம் வந்தாங்க. ஓகே. இவங்க மிலிட்ரி இன்னோவேஷன் எல்லாம் கொண்டு வந்தாங்க. மிலிட்ரி இன்னோவேஷன் அப்புறம் வந்து நாவல் அது என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க? என்னெல்லாம் வந்து மாடர்னைசேஷன் ஆஃப் வெப்பனரி எல்லாம் கொண்டு வந்தாங்க? மல்டி டெக் ஷிப்ஸ் சார். ஓகே ஓகே. கேனன் ஷிப்ஸ். கெனான் ஷிப். ஓகே. அப்புறம் ஆர்மரு, பாடி ஆர்மரு, மேத்லாக் கன்னு, இந்த ஷார்ட் கன் மாதிரி இதெல்லாமே. ஓகே. ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் வந்து எங்க வந்து செட் பண்ணப்பட்டுச்சு இவங்களால, போர்ச்சுகீஸ்னால? கோவா சார். ஓகே. என்ன என்ன ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் மெட்டீரியல் வந்து பிரிண்ட் பண்ணது என்னது? எந்த துறையில வந்து இது பண்ணாங்க, பிரிண்ட் பண்ணாங்க புக்கை? இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ்ல சார். ஓகே. புரியுது இல்ல? ஹிஸ்டரி கொஞ்சம் இது காம்ப்ளிகேட்டடா இருக்கா இல்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கா மெடிவல் மாடர்ன் ஏன்ஷியன்ட் மெடிவல் காட்டுலயும்? இல்ல கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஸ்டார்டிங் எல்லாமே ஈஸியா தான் இருக்கு, போக போக தான் கொஞ்சம் குறையும். சரி சரி. படிச்சுட்டே வாங்க, எல்லாம் சரியா கடைசியா மொத்தமா எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா. நம்ம வந்து மெயின்ஸுக்கும் சேர்த்து நடத்தும், அதே பிலிம்ஸ் மட்டும் சேர்த்து நடந்தா அவ்வளோலாம் உங்களுக்கு தெரிஞ்சிடாது, வெறும் ஃபேக்ட் மட்டும் பண்ண போறோம். ஆனா வந்து நம்ம மெயின்ஸுக்கும் சேர்த்து ஆன்சர் ரைட்டிங்கும் சேர்த்த மாதிரி நம்ம நடத்திட்டு போறதுனால தான் உங்களுக்கு அந்த அந்த ஒரு டெப்த் வந்து உங்களுக்கு தெரியுது. ஏன்னா இந்த அளவுக்கு பண்ணாதான் ஐஏஎஸ்க்கு படிக்கிறோம் அப்படின்னு பேச முடியும் சரிங்களா. இல்ல அப்படின்னா குரூப் 2, குரூப் 4, குரூப் 2 தான் வந்து அது வந்து லாய்க்கு சரிங்களா. அவங்களுக்கு தான் வந்து இது என்னென்ன போனாங்கன்னு இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு டெப்தா போகணும் அப்படின்னா குரூப் 1ல டெப்தா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐஏஎஸ்ல டெப்தா கேட்க ஆரம்பிச்சாங்க. மாடர்ன் இந்தியாலாம் இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கஷ்டம். நீங்க புக்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, நிறைய சோர்சஸ் எல்லாம் கொடுப்பாங்க, 4-5 புக்கு சொல்லுவாங்க, பெரிய பெரிய புக்கு பார்த்தாலே பயமா இருக்கும். அந்த புக்லாம் எடுத்து படிக்கணும்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அதுல இருந்து எல்லாம் கிராஸ் பண்ணி கலரா நீட்டா எல்லாம் பட்டி டிங்கரிங் எல்லாம் பண்ணி போட்டது அந்த மாடல்ஸ் எல்லாமே சரிங்களா. ஸோ வேணா அந்த பெரிய புக்கை ரீட் பண்ணிக்கிங்க, உங்களோட வொக்காபுலரி இன்க்ரீஸ் ஆக. எந்த அளவுக்கு ரீட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வொக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் நியூஸ் பேப்பரை வந்து ரெகுலரா வந்து எடிட்டோரியல் காலமும் படிக்க சொல்லணும், நடுப்பகுதி சரிங்களா. ஏன்னா இந்த ரீட் பண்ணதான் உங்களுக்கு வந்து என்னது அந்த ஒரு அந்த ஒரு கோர் வரும் உங்களுக்கு, அது அப்படியே நீங்க எழுத்தவும் வரும் உங்களுக்கு சரிங்களா. சரி பேசதான் இங்கிலீஷ் வரும்னு சொல்லுவாங்கல்ல, ஒருத்தங்கிட்ட பேசதான் வந்து இங்கிலீஷ் வரும். அதே மாதிரி ரீட் பண்ண ஆன்சர் ரைட்டிங்ல வந்து உங்களுக்கு அந்த ஸ்கில் வரும் சரிங்களா. அதுக்காக தான் சொல்றது. ஏன்னா இப்போ உங்களுக்கு டைம் இருக்குமா தெரியாது. ஆனா வந்து எப்பவுமே போகும்போதோ எப்பயாச்சும் சொன்ன நியூஸ் பேப்பர் கையில சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுட்டு அது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லிட்டு என்னது அந்த என்ன எழுதியிருக்கான் அப்படிங்கறத ஒரு ரீட் பண்ணிட்டு, இல்லைன்னா எந்த இடத்துல வந்து உங்களுக்கு புரியலையோ அந்த இடத்துல டிக்ஷனரியில பார்த்து பக்கத்துல எழுதி வச்சு நீங்க வந்து பண்ண ஒரு ஒரு 4 மாசம் பண்ணீங்கன்னா 5ஆவது மாசத்துல அது தேவைப்படாது டிக்ஷனரி. அவ நீங்க பாட்டுக்கு என்ன செய்யலாம், நீங்க அந்த வேர்ட்ஸோட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும் உங்களுக்கு சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மெத்தட். இப்படிலாம் தான் பண்ணாதான் உங்க மைண்ட் வந்து கல்டிவேட் ஆகும் சரிங்களா, ஐஏஎஸ் இந்த மாதிரி. ஓகே. ஸோ போர்ச்சுகீஸ் பார்த்துட்டோம், அடுத்து டச்சு சரிங்களா. ஸோ இவர் பேர் என்னம்மா? இவர் பேர் என்ன?
லாலா லஜ்பத் ராய். லாலா லஜ்பத் ராய். ஓகே. ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ல இருக்கும் 1600 1577 எரா கம்பெனி எராஸ் இதெல்லாம் தான் பார்க்க போறோம் நம்ம. சரிங்களா? கன்ஃபிளிக்ட் ஆஃப் இது. ஸோ போர்ச்சுகீஸ் காலிக்கட்ல வந்து இது பண்ணாங்க ட்ரேடர்ஸா. ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் காலிக்கட்ல வந்தாங்க, டச்சு புலிக்காட்டு புலிக்காட்டுல வந்தாங்க, அடுத்து இங்கிலீஷ் சூரத்ல வந்தாங்க, டேனிஷ் தரங்கம்படியில் வந்தாங்க, பிரெஞ்சு பாண்டிச்சேரியில் வந்தாங்க. சரி, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சரிங்களா? ஏன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்றோம்? அந்த நாட்டுல இருந்து யூரோப்ல இருந்து ஈஸ்ட்ல தான் இந்தியா இருக்கு. சரிங்களா? அதனால ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு பேர் வச்சுட்டானுங்க. சரிங்களா? சரி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஒரு பிரிட்டிஷ்காரன் மட்டும் இல்ல, அது ஒரு அடமொழி மாதிரி. சரிங்களா? அந்த நாடை முன்னாடி சேர்த்திக்குவாங்க ப்ரிஃபிக்ஸ்ல. ஸோ அரைவல் ஆஃப் டச், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, செட்டில்மெண்ட், ஃபுட்பிரிண்ட் ஆஃப் டச், இனிஷியல் பேஸ், ரீசன் ஃபார் டிக்ளைன், சிக்னிஃபிகன்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போறோம். இப்படிதான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த டாபிக்ல ஈஸ்ட்ல இருக்கிறதுனால தானே சார் இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொன்னீங்க? ஆமா, அந்த நாட்டுக்கு ஈஸ்ட்ல தான் இந்தியா இருக்கு, அதனாலதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்றாங்க. இந்தியா அங்க இருக்கு, ஈஸ்ட் இந்தியா தானே. இந்திய அவங்களுக்கு ஈஸ்ட்ல தான் இந்த இதெல்லாம் இருக்கு, ஏசியா இதெல்லாம் வந்து இருக்கு. அதனால ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு பேர் வச்சிருக்காங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முன்னாடி மட்டும் அந்தந்த நாடுகள் அவங்க பேரை வந்து ஜாயின் பண்ணிக்குவானுங்க. இந்தியா வந்து ஈஸ்ட்ல தான் இருக்கு. சரியா? அவங்களுக்கு ஈஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? இதே அவங்களுக்கு வெஸ்ட்ல இருந்துச்சுன்னா வெஸ்ட் இந்தியா கம்பெனி வச்சிருப்பானுங்க. புரிஞ்சா? ஓகே. ஸோ வாட் மேட் டச் டு லுக் டுவார்ட்ஸ் ஈஸ்ட் ஏஷியா? ஏஷியாவே இவங்க ஏன் பார்க்க வச்சானுங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு ஏன் வந்து இவங்க வந்து ஈஸ்ட் ஏஷியா கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொன்னா, ப்ராஃபிட்டபிள் அண்ட் லூக்ரேட்டிவ் ட்ரேட். சரிங்களா? லாபமாகவும் நல்லா வந்து உங்களுக்கு கவர்ந்திருக்கக்கூடிய வியாபாரம் அங்க இருக்கு. தெர் வாஸ் a great demand for eastern goods. சரிங்களா? ஈஸ்டர்ன் குட்ஸ் சொல்றாங்கல்ல, ஈஸ்டர்ன் நம்ம ஈஸ்டர்ன் பக்கத்துல, அவங்க நாட்டுக்கு ஈஸ்டர்ன் பக்கத்துல இருக்கக்கூடிய கூட்ஸ்க்குலாம் டிமாண்ட், லைக் ஸ்பைசஸ், பெப்பர், காட்டன், சில்க் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் விச் வாஸ் ட்ரேடட் ஃப்ரம் ஈஸ்டர்ன் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ரெண்டு இடத்துல இருந்து உங்களுக்கு வருது. சரிங்களா? காட்டன் இது எல்லாமே. இயர் ஆஃப் ரினைசாவும் உங்களுக்கு ஒரு இது கொலனைசம் வேவ். சரிங்களா? கொலனைசம் வேவ்னா வந்து there was a way of colonizing the countries among the European powers to show their dominance. நான் பெருசா நீ பெருசா, நீ எவ்வளவு காலனி வச்சிருக்க, நான் வந்து எவ்வளவு காலனி வச்சிருக்கேன், அந்த மாதிரி போட்டி வந்துருச்சு. காலனிஸ்னா வந்து அடுத்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டை பிடிச்சி அந்த நாட்டை ஆட்சி செய்யறதுதான் காலனின்னு சொல்லுவாங்க. அந்த நாடோட காலனி தான் சொல்லுவாங்க. சரிங்களா? முன்னமெல்லாம் என்னாச்சு, உங்களுக்கு நாடெல்லாம் வந்து போய் பிடிக்க மாட்டாங்க. ஒருத்தன் வந்தா வந்து அவன் வந்து அது நாடாவை மாத்திடுவான். பாபர் வந்தாரு, முகல் எம்பையர் தான் இங்க இருந்துச்சு. புரிஞ்சா? இதே வந்து அங்க இருந்தா இன்னொரு எம்பையர் சொல்லியிருந்தா அவங்களுக்கு. என்ன எம்பையர்மா அவங்களோடது? பழைய எம்பையர். அவங்களோட பேர் என்ன? இங்க முகல் எம்பையர், அந்த சைடுக்கு இன்னொரு எம்பையர் பேர் சொன்னாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? பாருங்க. சரிங்களா? சோ இங்க வந்து என்ன ஆகுனா, காலனைசிங்னா வந்து அந்த நாடு வந்து இந்த நாடை பிடிச்சி தன்னோட நாடை கூட இணைச்சிக்கிறது தான் காலனைசிங் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஃபைட் ஃபார் சாவரனிட்டி, இறையாண்மைக்காக. யார் இதுக்காக, இந்த நாட்டுல வந்து எனக்கு தான் வந்து முழு அதிகாரம் இருக்கு அப்படி காட்டுறதுக்காக. யாருக்கு? டச்சுக்கு. பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா, டச் ஆர் ஃபைட்டிங் ஃபார் த இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் ஸ்பெயின், வேர் கீன் டு டேக் ரிவெஞ்ச் ஆன் கேத்தலிக் ஸ்பெயின். சரிங்களா? ஏற்கனவே சொல்லுங்க, டச்சும் ஸ்பெயினும் வந்து என்னது ஒட்டுக்கா தான் இருந்தது. போர்ச்சுகலும் ஸ்பெயினும் ஒட்டுக்கா தான் இருந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சிருச்சு, இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? டச் ஆர் ஃபைட்டிங் ஃபார் த இண்டிபெண்டன்ஸ். டச் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்காக இது பண்ணிட்டு இருந்துச்சு. ஃப்ரம் ஸ்பெயின்ல இருந்து இதாகுது, டச் வந்து வெளியே வருது. சரிங்களா? அண்ட் வேர் கீன் டு ரிவெஞ்ச் ஆஃப் கேத்தலிக் ஸ்பெயின். இந்த இத்தனால என்னை வச்சதுக்காக உங்களுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படிங்கறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? கமர்ஷியல் பாத்தீங்கன்னா, இன்வால்வ் இன் ஈஸ்டர்ன் ப்ரொடியூஸ் விச் தே பாட் ஃப்ரம் போர்ச்சுகல் அண்ட் சோல்ட் இன் நார்த்தன் யூரோப். போர்ச்சுகீஸ்ல இருந்து இவங்க என்ன செய்வாங்க, ப்ராடக்ட் கொண்டு வந்து அதை யூரோப்புக்கு விற்பாங்க. யாரு? டச்சு. சரிங்களா? விச் வாஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபார் வார் வித் ஸ்பெயின். ஸ்பெயினோட வார் பண்றதுக்கு இதுல இருந்து தான் நம்ம காசு பண்ணிப்பாங்க. சரிங்களா? டச்சு வந்து ஸ்பெயினோட இதுக்குள்ளதான், ஸ்பெயின் ஆதிக்கத்துக்கு கீழே தான் இருந்திருக்கு. எப்படி பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு கீழே இந்தியா இருக்கோ, அதே மாதிரி டச்சு வந்து ஸ்பெயினோட ஆதிக்கத்துக்கு கீழே தான் இருந்திருக்கு. சரிங்களா? இண்டிபெண்டன்ஸ்க்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ காசு இல்லை. சரிங்களா? காசு இல்லாதனால என்ன செய்யறாங்க, போர்ச்சுகீஸ்ல இருந்து இவன்ட்டு இருந்து பொருளை வாங்கி இவன் வந்து இங்கதான் இருக்கான், இங்கே இவனுகிட்ட எல்லாம் விற்பானுங்க. வித்து காசை வச்சு இவன்ட்டு திருப்பியும் வந்து என்ன செய்வாங்க, சண்டை போடுவாங்க. போர்ச்சுகலும் ஸ்பெயினும் வந்து உங்களுக்கு என்னது இதாதான் இருக்கானுங்க, பிரிஞ்சிருக்கானுங்க இங்க. சரிங்களா? புரிஞ்சா கதை? புரிஞ்சா உங்களுக்கு? போர்ச்சுகல் ஸ்பெயின், ஸ்பெயினோட ஆதிக்கத்துக்கு கீழே தான் டச் இருக்கு. சரிங்களா? ஆனா டச்சுக்கார என்ன செய்யறான், தனிப்பட்ட முறையில வந்து என்னது போர்ச்சுகிட்ட இருந்து வாங்கி வித்து காசை வச்சு இவன் வந்து இங்க போராடிட்டு இருக்கான். புரிஞ்சா? பட் வென் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் மெர்ஜ்
to maximize the trade. This disturb the trade relation between Dutch and Portugal and affect Dutch economy. இப்போ லாஸ்ட் என்னாச்சுன்னா போர்ச்சுகலும் ஸ்பெயின் ஒன்னாயிருச்சு. ஸோ இவனுக்கு விற்கிறதுக்கு எதுவுமே இல்லை. போர்ச்சுகல் எப்படி விற்பான்? ஸ்பெயினோட சேர்ந்துட்டான்ல, அவன் விற்கிறதுக்கு ஆளுமே இல்லை, இவன் காசு இல்லை, அதனால என்னது இவன் தனிப்பட்ட முறையில் செயல்பட முடியாது. This even forced Dutch to look alternative option to trade with West. சரிங்களா, இப்ப கையில காசு இல்ல, எப்படி போராடுவான்? சோ அதனாலதான் இந்தியாவுக்கு பக்கம் வந்துட்டான். புரிஞ்சா கதை? புரிஞ்சா உங்களுக்கு? எஸ் சார். எஸ் சார். ஓகே ஓகே. அது பாருங்க, how Dutch were able to carve their niche. அவங்களுக்குன்னு எப்படி ஒரு இடத்த வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, 8 years was between Spain and Dutch finally led to the formation of United Province of Netherlands. அப்படி டச் ரிபப்ளிக்கா வந்து இதாச்சு. சரிங்களா, 8 years வாஸ் வந்து ஸ்பெயினுக்கும் டச் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னது, அந்த போரின் காரணமாக இண்டிபெண்டா ஸ்பெயின் வந்து இதாகுது. சரிங்களா, அது வந்து டச் ரிபப்ளிக்ங்கிற பேர்ல வருது. சரிங்களா, ஹியூ இன் வேன் லிஸ்டன் a Dutch merchant copied top secret of Portugal nautical map. இவன் என்ன செய்யறான், காப்பி பண்ணிட்டான். யாரு? டச்சுக்காரன். சரிங்களா, டச் அட்டாக் த போர்ச்சுகீஸ் ஸ்லேவ் ட்ரேடிங் ஸ்டேஷன் அட் வெஸ்ட் ஆப்பிரிக்கால வந்து போர்ச்சுகீஸ் அட்டாக் பண்றாங்க. கான்ஃபிளிக்ட் வித் போர்ச்சுகீஸ் செட்டில்ட் வித் சப்போர்ட் ஆஃப் இங்கிலீஷ் பை விச் டச் டாமினேட் ஓவர் போர்ச்சுகீஸ். சரிங்களா, இவன் வந்து போர்ச்சுகீஸ்க்கு எதிராக இவன் சண்டை போடுறதுனால நண்பனோட எதிரி எனக்கு எதிரி தான். ஆமா, நண்பனோட எதிரி எனக்கு நண்பன் தான். சரிங்களா, அது மாதிரி வந்து போர்ச்சுகீஸ் வந்து இங்கிலீஷோட எதிரி. ஏன்னா சண்டை போட்டானுங்களே போனது இதுல பார்த்தோம்ல. சோ போர்ச்சுகீஸ் எதிராக வந்து யாரு? டச் இருக்கான். சோ என்ன செய்யறான், இங்கிலீஷ்காரன் டச்சுக்கு ஹெல்ப் பண்றான். புரிஞ்சா? கான்ஃபிளிக்ட் வித் போர்ச்சுகீஸ் செட்டில்டு வித் சப்போர்ட் ஆஃப் இங்கிலீஷ். சரிங்களா, போர்ச்சுகீஸ்கோட கான்ஃபிளிக்ட்ல இருக்கிறதுனால இங்கிலீஷ்காரன் சப்போர்ட் பண்றான். யாரு? டச்சுக்கு. சரிங்களா, யாரை டாமினேட் பண்றதுக்காக? போர்ச்சுகீஸ் டாமினேட் பண்றதுக்காக. இது பிராக் த மோனோபோலி ஆஃப் போர்ச்சுகீஸ். சரிங்களா, ஏன்னா போர்ச்சுகீஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்தியா எல்லாத்தையும் பிடிச்சி அவன் தான் வந்து பெருசா வந்து வளர்ந்துட்டு இருந்தான். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா அம்போனியா ட்ரேஜடி அப்படிங்கிற ஒரு ட்ரேஜடி கலவரம் மாதிரி. நான் சொல்லுங்க சார். இப்ப சொன்ன பாயிண்ட் மட்டும் ரிப்பீட் பண்றீங்களா சார்? இல்லம்மா, இப்ப வந்து டச்சுக்காரனுக்கும் போர்ச்சுகீஸ்காரனுக்கும் பிரச்சனை இருக்கு, சண்டை போட்டுக்கிறானுங்க. சரிங்களா, ஏன்னா வந்து போர்ச்சுகீஸ்காரனோட மேப்பை வந்து டச்சுக்காரன் எடுத்துட்டு வெளியில சொல்லிட்டான். சரிங்களா, ஸோ அதே மாதிரி வந்து டச்சுக்காரன் என்ன செய்யறான், போர்ச்சுகீஸோட நிறைய தலங்களை வந்து என்ன செய்யறான், அடிச்சு நவுத்துறான். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து என்னது இங்கிலீஷ்காரன் வந்து என்ன செய்யறான், டச்சுக்கு ஹெல்ப் பண்றான். ஏன்னு கேட்டா போர்ச்சுகீஸ்காரன் வந்து என்னது இந்தியாக்குள்ளே வர விட மாட்டேங்கிறான். மோனோபோலியை வந்து உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டச்சை வந்து சப்போர்ட் பண்ணி போர்ச்சுகீஸ்காரனோட மோனோபோலியை உடைக்கிறான். ஏன்னா டச்சு போர்ச்சுகீஸ் எல்லாமே வியாபாரம் பண்ணாங்க தானே. ஸோ ஒட்டுக்கா வியாபாரம் பண்ணும்போது இவனோட போர்ச்சுகீஸோட அந்த சீக்ரெட்டிவ் மேப்பை ஒருத்தர் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் எடுத்து பரப்பிட்டான். புரிஞ்சா? எஸ் சார். ஓகே. அப்னோமியா ட்ராஜடினா வந்து ஒரு துயரமான சம்பவம் சொல்லுவாங்க. டச் ஆஃப்டர் கங்கரிங் போர்ச்சுகீஸ் ஃபோர்ட்ரஸ் அட் அப்னோமியா ட்ரை டு அப்டைன் மோனோபோலி. சரிங்களா, மோனோபோலி இந்த ஸ்பைஸ் ட்ரேட் ஃப்ரம் ரீஜன் ஆஃப் விச் இருக்கு பிரிட்டிஷ். சரிங்களா, டச் தான் வந்து போர்ச்சுகீஸ் வந்து ஜெயிச்சிட்டான். ஆனா வந்து மோனோபோலி இவனும் வந்து ஸ்பைஸ் ட்ரேட்ல நான் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். இது வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு பிடிக்கல. When Dutch found the British spying near their factory, Dutch attacked the British and brutally massacred the British servants. சரிங்களா, ஸோ இவன் வந்து எவ்வளவு பார்க்கலாம் பிரிட்டிஷ்காரன் டச் என்ன செய்யறான்னு சொல்லிட்டு. இது அவளுக்கு தெரிஞ்சோன்னே அவன் எல்லா ஆபீஸரையும் கொண்டுறான். சரிங்களா, மாஸ்கரேனா வந்து மொத்தமா வந்து அழிக்கிறது. The result of tragedy was British exit from archipelagos and focus of India and Dutch ruled without any rival. இதனால எல்லாத்தையும் கொண்டனால என்ன செய்யறான், சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்காரன் அந்த இடத்த விட்டு வெளியே போறான். ஆர்ச்சிபெலாகோனா வந்து இடம். சரிங்களா, அந்த இடத்த விட்டு வந்து போயிட்டு இங்கிலீஷ்காரன் என்ன செய்யறான், நாங்க இந்தியாவை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டான். சரிங்களா, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வித் பிரிட்டிஷ். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து இது உங்களுக்கு அப்னோமியா ட்ராஜடினால வந்தக்கூடிய விஷயம். சரிங்களா, இங்க மட்டும் நாங்க தான் வந்து ஆளு ராஜா அப்படிங்கிற மாதிரி டச் வந்து சொல்லிட்டான். அதனால பிரிட்டிஷ்காரன் எனது இந்தியா பக்கம் திரும்பிட்டான். ஆர்ச்சிபெலாகோனா இதுதான், இந்தோனேஷியா பக்கத்துல இருக்கு. அப்னோமியா இதுதான். இதெல்லாம் சேர்ந்து ஆர்ச்சிபெலாகோன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆர்ச்சிபெலாகோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய துண்டு துண்டா இருக்குல்ல இதெல்லாமே. சரிங்களா, ஸோ இங்கதான் வந்து டச்சுக்காரன் வந்து என்ன செய்யலாம், இங்கிலீஷ்காரன் வந்து எல்லாத்தையும் அடிச்சு துரத்துறான். சரிங்களா, மாஸ்கரே ஆகுது. ஸோ அதனால உடன்படிக்கை வருது. உடன்படிக்கையில் என்ன செய்யறான், நாங்க இங்க பாத்துக்கிறோம், நீ இந்தியாவுக்கு போய்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை வந்து இது பண்ணிட்டாங்க. புரிஞ்சா? அடுத்து பாத்தீங்க, இந்த 3 விஷயத்தினால வந்து என்னது உங்களுக்கு வந்து டச்சுக்குன்னு தனிப்பட்ட ஒரு விஷயம் வருது. சரிங்களா, டச்சு ஒரு ஆளுன்னு மதிக்கத்தக்கதான். ஃபர்ஸ்ட் என்னது 8 years வார்ல ஸ்பெயின்ல டச்சு வந்து பிரிஞ்சு உங்களுக்கு என்னது ஸ்பெயின் விட்டு பிரிஞ்சு டச்சுன்னு ஒரு தனிப்பட்ட நாடு வருது.
டச் ரிபப்ளிக்னு ஒரு தனிப்பட்ட நாடு வருது. முன்னாடி வந்து ஸ்பெயினுக்கு கீழே தான் வந்து இந்த டச் இருந்தாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் 8 இயர்ஸ் வாரத்துக்கு அப்புறம் வந்து டச் வந்து தனிப்பட்ட ஒரு நாடா மாறுது. அதே மாதிரி என்ன ஆகுது, டச்சு போர்ச்சுகீஸ் வந்து வியாபாரம் செஞ்சதுனால அவன் போர்ச்சுகீஸோட சீக்ரெட் மேப்பை வெளியிடுறான். ஸோ சரிங்களா, அதனால பிரச்சனை வருது. டச்சுக்காரன் என்ன செய்யறான், நிறைய ட்ரேடிங் போஸ்ட் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற நிறைய போர்ச்சுகீஸோட வந்து அடிச்சு உடைக்கிறான். ஸோ போர்ச்சுகீஸ்க்கு எதிராக போர்ச்சுகீஸ் வந்து மோனோபொலியா வச்சுட்டு இருக்கனால இங்கிலீஷ்காரன் டச்சுக்கு ஹெல்ப் பண்றான். அதே மாதிரி இங்கிலீஷ்காரன் வந்து என்ன, இவன் வந்து ஸ்பைசஸ் ஆர்ச்சிபெலாகோ இதுல வந்து ஸ்பைசஸ்க்கு மோனோபொலியா கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு உழவு பார்க்கறான். இதை வந்து பிடிக்காம பிரிட்டிஷ் சர்வன்ஸ் எல்லாத்தையும் கொண்டுறாங்க. அங்க பெரிய கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தின் முடிவாக என்ன, டச்சுக்காரன் அங்கேயும் இங்கிலீஷ்காரன் வந்து என்ன இந்தியா பக்கம் திரும்பிடுறான். ஓகேவா, இந்த 3 விஷயம் வந்து இதாகுது சரிங்களா. இண்டிபெண்டன்ஸ் ஃபைம், பிராக் த மோனோபொலி ஆஃப் போர்ச்சுகீஸ், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வித் பிரிட்டிஷ், இந்த 3 விஷயம் நடக்குது சரிங்களா. ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஆகிறான். ஆர்ச்சிபெலாகோனா இந்த மாதிரி துண்டு துண்டா இருக்குல்ல, ஒரு கடல்ல வந்து ஆர்ச்சிபெலாகோஸ்னு சொல்லுவாங்க. துண்டு துண்டா கண்ட்ரீஸ்லாம் ஆர்ச்சிபெலாகோஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜியாகிரபி டைம் சரிங்களா. ஸ்ட்ரைட்டு, ஆர்ச்சிபெலாகோ அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஸோ நான் ஜியாகிரபி நடத்துவோம் சொல்றாங்க சரிங்களா. இதான் அப்னோமியாங்கிறது இந்தோனேஷியால இருக்கிற ஒரு ஆர்ச்சிபெலாகோட நேம் தான். அம்போயினான்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இந்த 3 விஷயத்தினாலதான் வந்து இது ஆகுது. அடுத்து சப்சிடியரி இன்ட்ரெஸ்ட் இன் இந்தியா. ஏன் திருப்பி வந்து இந்தியாவுக்கு மேல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு சொன்னா, வாட் மேட் them டு லுக் டுவார்ட்ஸ் இந்தியா, எதால டச்சு. இந்தியா பாத்தீங்கன்னா திஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் காட்டன் குட்ஸ் வேர் மெயின்லி டன் ஃப்ரம் குஜராத் அண்ட் கோரமண்டல் கோஸ்ட் சரிங்களா. கோரமண்டல் கோஸ்ட்டும் குஜராத்ல இருந்தா வந்து, கோரமண்டல் கோஸ்ட்டும் இந்த சைடு கேரளா சைடு கோரமண்டல் சொல்லுவாங்கல்ல, அங்கேயும் குஜராத் சைடுல காட்டன் வந்து போகுது எல்லா இடத்துக்கும். கோரமண்டல் க்ளோத் ட்ரேட் வாஸ் கிவன் மோர் இம்பார்ட்டன்ஸ் தான் மலபார் பெப்பர் ட்ரேட், இட் வாஸ் லெஸ் வேல்யூபிள். சரி, காட்டன் வந்து அதிகமா வந்து போகுதாமா. ஆனா வந்து எதை கட்டிலும் மலபாரோட ஸ்பைசஸ், அந்த குறுமுளகு இதெல்லாம் கட்டிலும் வந்து என்னது அது நல்லபடியா போகுது. 10 ரூபா போச்சுன்னா 100 ரூபாய்க்கு போகுது சரிங்களா. ஸோ அப்போ வந்து காட்டன் தானே முக்கியம். அதே மாதிரி இந்தோனேஷியால பாருங்க, ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் ட்ரேடிங் போஸ்ட் ஆஃப் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் இந்தோனேஷியா சரிங்களா. ஃபர்ஸ்ட் அவன் வந்து எங்க ட்ரேடிங் போஸ்ட் வந்து இது பண்றான், இந்தோனேஷியால போடுறான். யாரு, டச்காரன். தேர் மெயின் இன்ட்ரெஸ்ட் லைஸ் இன் இந்தோனேஷியா ஐலாண்ட் ஆஃப் ஜாவா, சுமத்ரா, ஸ்பைஸ் ஐலாண்ட், நாட் இன் இந்தியா பட் கன்டினியூ டு ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ் சரிங்களா. அங்க வந்து ஸ்பைசஸ்க்கு பார்க்கலாம், இங்க இந்தியா வந்து காட்டனா பார்க்கலாம் சரிங்களா. காட்டன் கூட்ஸ் பாத்தீங்கன்னா மாத்திக்கிறான். ஆர்ச்சிபெலாகோ ஸ்பைசஸ் ஆஃப் ஆர்ச்சிபெலாகோ வேர் ஸ்பைசஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் காட்டன் கூட்ஸ். இந்தோனேஷியால இருந்து அவன் ஸ்பைசஸை வாங்கி இந்தியாவுக்கு விற்கிறான், இந்தியாவில இருந்து காட்டன் வாங்கி இங்க இந்தோனேஷியாத்துக்கு விற்கிறான் சரிங்களா. Hence, it can be noted that Dutch has distinctly subsidiary interest in India and promoted Indian textile to the world market. இவனால தான் வந்து இந்தியா மார்க்கெட் வந்து வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்றாங்க சரிங்களா. இந்தியாவோட காட்டன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சரிங்களா. ஸோ அதுக்கு பதிலாக என்ன செய்யறான், அவன் வந்து இந்தியா காட்டன் பதிலாக ஸ்பைசஸ் இந்தியா கொடுத்துட்டு காட்டன் வந்து என்னது இந்தோனேஷியா மற்ற கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றான் சரிங்களா. காட்டனுக்காக இந்தியாவுக்கு வந்து இவன் பக்கம் திரும்புது சரிங்களா. கோரமண்டல் கோஸ்ட் இந்த சைடு சொல்றாங்க, மலபார் கோஸ்ட் இங்க சொல்றாங்க. காட்டன் வாங்கி யார்கிட்ட பேர் கொடுக்குறாங்க, இந்தோனேஷியா ஸ்பைசஸ் ஆஃப் ஆர்ச்சிபெலாகோஸ் இங்க எக்ஸ்சேஞ்ச் ஃபார் காட்டன். இங்க இருந்து ஸ்பைசஸ் கொடுக்குறோம் ஆர்ச்சிபெலாகோஸ், இந்த ஆர்ச்சிபெலாகோ இதெல்லாம் இந்த இடத்துலலாம் வந்து என்னது ஸ்பைசஸ் எடுத்துட்டு வந்து இந்தியா கொடுத்துட்டு இங்க இருந்து இதெல்லாம் இங்க கொடுக்குறான் சரிங்களா. ஸோ அது அப்படி இப்படி கை மாறி வேர்ல்ட் லெவல்ல போய் ஃபேமஸ் ஆயிடுது. ஓகேவா. ஸோ மலபார் கோஸ்ட் இங்க இருக்கு, கோரமண்டல் கோஸ்ட் இங்க இருக்கு. ஸோ இங்கேயும் குஜராத் கோஸ்ட்ல இருந்தா வந்து உங்களுக்கு காட்டன் அதிகமா இருக்கு சரிங்களா. ஸோ அது வந்து மலபார் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் காட்டிலையும் என்னது சார். ஸோ இப்போ இந்த கேஸ்ல வந்து ஸ்பைசஸ் வந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகுது, காட்டன் எக்ஸ்போர்ட் ஆகுது, அப்படி எடுத்துக்கலாமா சார்? ஆமா 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 இந்த இடத்துல இந்தியாவுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கு. ஆனா வந்து அங்கதான் அதிகமா ஸ்பைசஸ் வந்து நல்லா இருக்கு. ஏஷியால வந்து ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட் வந்து இந்தோனேஷியா, செகண்ட் வந்து டெல்லியில இருக்குது ஸ்பைஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க சரிங்களா. அது அலாவுதீன் கில்ஜி உருவாக்குனது தான் ஸ்பைஸ் மார்க்கெட் டெல்லியில சரிங்களா. அதான் ஆப்ஷனல் படிக்கும்போது சொல்லி தந்தாங்க. ஸோ இங்க பாருங்க, குஜராத் கோஸ்ட், கோரமண்டல் கோஸ்ட், மலபார் கோஸ்ட் சரிங்களா. ஸோ இங்க 2 தான் காட்டன் போகுது சரிங்களா வெளியில. பாருங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பாத்தீங்கன்னா, இட் வாஸ் ஏர்லி மாடர்ன் மெகா கார்பரேஷன் ஃபவுண்டட் பை த கவர்மெண்ட், டைரக்டட் பை அமால்கமேஷன் ஆஃப் செவரல் ரிவல் டச் ட்ரேடிங் கம்பெனிஸ் சரிங்களா. இவங்க என்ன செய்யறாங்க, நிறைய டச் கம்பெனி எல்லாம் சேர்த்து ஒரு இதை கொண்டு வராங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் கார்பரேஷன் ஆஃப் த வேர்ல்ட் வித் டிரான்ஸ்கான்டினென்டல் எம்ப்ளாயர் சரிங்களா. நிறைய கான்டினென்டோட எம்ப்ளாயரை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து மல்டிநேஷனல் எம்என்சி உருவாக்குறாங்க. இதுதான் எம்என்சி. ஃபர்ஸ்ட் எம்என்சி எதுன்னு கேட்டா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் எம்என்சி இந்த வேர்ல்டு சரிங்களா. டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி விஓசி டச் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1602.
அப்ப வந்து என்னது 1600லேயே வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாகுது. சரிங்களா? ஏர்லியர் pioneer ஆஃப் அவுட்வார்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட் த டான் ஆஃப் மாடர்ன் கேபிட்டலிசம். சரிங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெளியே போய் சம்பாதிக்கிறதுக்காக காசை வந்து இது பண்றது. சரிங்களா? மாடர்ன் கேபிட்டலிசம் இதுதான். இப்போ வந்து நம்ம வெளிநாட்டு காசு வந்து தானே நம்மள்ட்ட வந்து இங்க வந்து உருவாகுது எல்லாமே. புரிஞ்சா? சோ இதான் வந்து டான் ஆஃப் மாடர்ன் கேபிட்டலிசம் சொல்லுவாங்க. ஆரம்பம் மாடர்ன் கேபிட்டலிசம் என்ன, அது வெளிநாட்டு பணம் நம்மள்ட்ட வந்து நம்ம இருந்து உருவாகி அங்க இருந்து என்னது வெளிநாட்டுக்கு காசு போகும். இதுதான் வந்து மாடர்ன் கேபிட்டலிசம் சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பாயினியர் யாரு முன்னோடி யாருன்னு பாத்தீங்கன்னா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். சரிங்களா? The first company which was given power to engage itself in a colonial activities including waging war, execute convicts, mint coins and establishing colonies. சரிங்களா? இந்த கம்பெனிக்கு எல்லா பவரும் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நீ வார் பண்ணிக்கலாம், கன்விக்ஸ் வந்து யார் தப்பு பண்ணாங்க சாவடிக்கலாம், அப்படின்னது அவங்க காயினை அவங்களே வந்து உருவாக்கிக்கலாம். அதே மாதிரி என்னது காலனிஸ் நீ பிடிச்சா உருவாக்கிக்கலாம். எல்லாத்துக்கும் முழு அதிகாரம் என்னது கொடுக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் கம்பெனி என்னது இந்த கம்பெனி தான். மற்றவங்களுக்காச்சும் அதெல்லாம் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் இவங்க கையில தான் இந்த மாதிரி முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. சரிங்களா? In 1669 டச் வாஸ் த ரிச்சஸ்ட் பிரைவேட் கம்பெனி ஆஃப் த வேர்ல்ட். இப்போ 1691 டச் தான் வந்து பிரைவேட்லயே வந்து பெரிய கம்பெனி. டச் வாஸ் அ கம்பெனி ஹூஸ் மெயின் பர்பஸ் வாஸ் ட்ரேட், எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் காலனைசேஷன் த்ரூ அவுட் 17th and 18th century. சரிங்களா? இதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணணும், புது இடங்களை கண்டுபிடிக்கணும், அதை பிடிக்கணும். சரிங்களா? இதெல்லாம் தான் சேர்ந்தா இது. It was granted exclusive right to trade with India and the East Indies for 21 years. சரிங்களா? இந்திஸ் ஈஸ்ட் பக்கம் கூடிய இதெல்லாத்தையும் இந்தியாவிலையும் வந்து 21 வருஷத்துக்கு அவங்களுக்கு என்னது வியாபார உரிமம் கொடுக்கப்பட்டுச்சு. யாரால? டச் கவர்மெண்ட்னால. சரிங்களா? இதுதான் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஹிஸ்டரி. பாருங்க, இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சரிம்மா? ஆமா, டைம் ஆச்சு. நான் போயிட்டு வந்து 8:40 35க்கு வந்துடுறேன் நான். சரிங்களா? 40க்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் திருப்பியும். சரிங்களா? முடிஞ்சா இல்ல இருக்கு இருக்கு. ஸோ கொஞ்சம் நீளமா தான் போகுது, அவசரமா எடுக்க வேண்டாம். 9 மணி வரைக்குமே நீ நிறுத்தி எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ கொஞ்சம் பிரேக்மா. 40 45க்கு வந்து நான் திருப்பி நான் வந்து என்ன செய்யறேன், கிளாஸ் எடுக்கிறேன். சரிங்களா? ஓகே சார். லெஃப்ட் ஆகாதீங்க, அப்படியே இருங்க. சரிங்களா?
ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸ்? ஆடிபிள் இருக்கீங்களா? எஸ் சார். ஓகே. ஓகே. ஸோ இனிஷியல் டச் இந்தியா கம்பெனி அவங்களோட இனிஷியல் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து முகலாயர்கள் தானே ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அவங்க வரும்போது. ஸோ டு ட்ரேட் அவர் செட்டப் ஃபேக்டரி கம்பெனி நீட்ஸ் ஃபர்மான்ஸ். ஃபர்மான்ஸ்னா ராயல் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அது பேர் தான் ஃபர்மான்ஸ்னு சொல்லுவாங்க. கேட்குதுல வாய்ஸ்? சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து இங்க ஒரு இடத்துல வந்து ஃபேக்டரியோ இல்லை செட்டில்மெண்ட்டோ நடத்துறதுக்கு அவங்களுக்கு ராயல் ஃபர்மான் தேவை. அதாவது உங்களுக்கு ராயலோட ஆர்டர்ஸ் தேவை. சரிங்களா? இது 2 வகையாக பிரிக்கலாம் ஃபர்மான்ஸ் ஆர்டர்ஸ். சரிங்களா? ஒன்று ப்ரொவின்சியல் ஃபர்மான்ஸ், ஒன்று இம்பீரியல் ஃபர்மான்ஸ். ப்ரொவின்சியல்னா அந்த பர்டிகுலர் இடம் இருக்குல்ல, அந்த இடத்தோட கவர்னர் கிட்ட கிடைக்கக்கூடிய ஆர்டர் தான் வந்து ப்ரொவின்சியல் ஃபார்மான்னு சொல்லுவாங்க. இம்பீரியல் ஃபார்ம்னா முழு அந்த இந்தியாவுக்கு உண்டான எம்பரர் கிட்ட கூடிய ஆர்டருக்கு பேரு இம்பீரியல் ஃபார்மான்னு சொல்லுவாங்க. எம்பரர் கிட்ட இருந்த ஃபார்மானு இம்பீரியல் ஃபார்மான்னு சொல்லுவாங்க. லோக்கல் கவர்னர் கிட்ட கொண்டு வந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு ப்ரொவின்சியல் ஃபார்மான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டச் காட் த ஃபேவரபிள் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த ரூலர்ஸ் ஆஃப் கோல்கொண்டா. கோல்கொண்டா இருக்கக்கூடியவங்க ரூலர்ஸ்ட் இருந்து அவருக்கு வந்து ஃபர்மானை வாங்கிட்டாங்க. They granted Farman freedom from tariff. Farman என்னது ஆர்டர்ஸ் எது டாரிஃப் வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது, கட்டணம் செலுத்த வேண்டாம். அவங்க வந்து வியாபாரம் செய்யறதுக்கு கட்டணம் செலுத்தணும். யாரா இருந்தாலும் வியாபாரம் செய்யறதுக்கு கட்டணம் செலுத்தணும். அந்த கட்டணத்துல இருந்து அவங்க வந்து என்னது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்க சொல்லப்பட்டுருச்சு. சரிங்களா? இன் கோல்கொண்டால மட்டும் ஃபர்ஸ்ட் தான் கிடைச்சது. சரிங்களா? லேட்டர் டச் சக்சீடட் இன் கெட்டிங் ஃபர்மான் ஃப்ரம் முகல் எம்பர் ஜஹாங்கீர் இருந்து லேட்டரா அவங்களுக்கு கிடைச்சது. சரிங்களா? திஸ் ஃபர்மான் வாஸ் ஃபர்தர் ரீஅஃபர்ம்ட் பை ஷாஜஹான் அண்ட் அவுரங்கசீப். சரிங்களா? அதுக்கப்புறம் வரக்கூடிய ஷாஜஹான் இருந்து அவுரங்கசீப் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு. சரிங்களா? ஸோ கோல்கொண்டா ரூலர் இவர் தான். முகல் எம்பர் முகல் ரூலர் யாரு உங்களுக்கு ஜஹாங்கீர் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரொவின்சியல் ஃபர்மான் கோல்கொண்டா ரூலர் இருந்து கிடைச்சிருக்கு. ஃபர்மான் என்ன சொன்னீங்க? டாக்ஸா? ராயல் ஆர்டர். ஆர்டர்மா ராயல் ஆர்டர். சரிங்களா? அதான் டிகிரின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு. சரிங்களா? சோ எதுக்கா ஃபர்மான் வந்து டாரிஃப்ல இருந்து ஃப்ரீ பண்றக்கா. டாரிஃப்னா என்னது? உங்களுக்கு வந்து காசு கட்டணும். நீங்க வியாபாரம் செஞ்சா அதுக்கு உண்டான காசு இருக்கு, டாக்ஸ் இருக்கு. வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருள் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு டாக்ஸ் கட்டி தான் இது பண்ணணும். சரிங்களா? அப்ப என்ன முடியாது, உங்களால வந்து லாபம் பார்க்க முடியாது. ஆனா இப்ப என்ன செய்யறாங்க, நீங்க என்ன வேணா கொண்டு வாங்க, 10 ரூபாய்க்கு அங்க இருந்து 100 ரூபாய்க்கு கொண்டு வந்தீங்களா, இங்க 110 ரூபாய்க்கு வித்துக்குங்க, நான் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்க ஒன்றும் அதுக்கு மேல டாக்ஸ் எல்லாம் போட மாட்டோம். சரிங்களா? இப்ப வந்து ஐபோன் வந்து இங்க இருந்து உங்களுக்கு என்னது 45,000 அப்படின்னா உங்களுக்கு துபாயில 35,000 தான் இருக்கும். ஏன்னா இந்தியாவுக்கு வரும்போது அது காசு அதிகம் போட்டு டாரிஃபோட தான் வருது. சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த வேலை. சரிங்களா? அவங்க லாபத்தையும் கொஞ்சம் சேர்த்து வச்சு இது பண்ணுவான். சரிங்களா? அந்த டாரிஃப் வந்து இல்லாம பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதனால அவங்க வந்து ஈஸியா ட்ரேட் பண்ண முடிஞ்சு. அது வந்து ப்ரொவின்சியல் ஃபர்மான் கோல்கொண்டால இருந்து ஃபர்ஸ்ட் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இம்பீரியல் ஃபர்மான் அவங்களுக்கு ஜஹாங்கீர் கிட்ட இருந்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு வந்து ஷாஜானும் சரி அவுரங்கசீப் வந்து அனுமதிச்சிட்டாங்க. சரிங்களா? சரிங்களா? ஸோ இங்கெல்லாம் தான் வந்து அவங்க செட்டில்மெண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் மசூலிப்பட்டினம் 605. மசூலிப்பட்டினம் இங்க இருக்கு பாருங்க. இங்க வந்து மசூலிப்பட்டினத்தை வந்து செட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேக்டரி புலிகாட். இங்க புலிகாட் இங்க. சரிங்களா? பிகேம் தேர் மெயின் சென்டர் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். இட் வாஸ் லேட்டர் நோன் அஸ் ஃபோர்ட் கெல்ட்ரியா அப்படின்னு சொல்றாங்க. எது புலிகாட்டோட ஃபேக்டரி பேர் என்னது? ஃபோர்ட் கெல்ட்ரியான்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னது பீமிலிப்பட்டினம் 1641ல, அது ஃபோர்ட் கஸ்டாவஸ் 1653ல. கஸ்டாவஸ்ங்கிற சின்சர் இந்த இடத்துல பங்களாதேஷ் கிட்ட. அதே கொச்சின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டச் டிஃபீட்டட் த போர்ச்சுகீஸ் அண்ட் பில்ட் ஃபோர்ட் வில்லியம் இன் மாடர்ன் கொச்சி. கொச்சியில கட்டியிருக்காங்க. போர்ச்சுகீஸை ஜெயிச்சுட்டு 1663ல. சரிங்களா? 1616 சூரத்ல கட்டியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து போர்ச்சுகீஸ் கட்டின ஃபேக்டரிஸோட இடங்கள். மேஜர் ட்ரேடிங் கமோடிட்டிஸ் எல்லாம் வந்து அவங்க கமோட் பண்ணுவாங்க. இம்போர்ட் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து சாண்டல்வுட், பெப்பர், ஸ்பைசஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுவாங்க. இங்க இருந்து எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க? சால்ட் பெட்டர், யார்ன், க்ளோத், ஓபியம், ரைஸ், இண்டிகோ இது எல்லாத்தையும் வந்து என்ன செய்வாங்க, இங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இந்தியால இருந்து. அது ரீசன் ஃபார் டிக்ளைன் ஆஃப் எம்பையர். எம்பையர் வந்து முடிவு பெறக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் பிரெஞ்ச் பவர்ஸ் மெயின் ரீசன். இங்கிலீஷும் பிரெஞ்சும் ரொம்ப பெரிய ஆளா வந்து வளர்ந்துட்டாங்க. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா கரப்ஷன் அண்ட் பேங்க்ரப்சி. சரிங்களா? அவங்களுக்கு வந்து கரப்ஷன் இருக்கு, பேங்க்ரப்சி, திவால் ஆயிட்டாங்க. டூ மச் டச் கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ். ஏன்னா டச் கம்பெனிக்கான தானே அவங்க கவர்மெண்ட்ல தான் சென்ட் பண்ணி விட்ட ஆளுங்க இவங்க.
சரிங்களா. அதனால வந்து என்னது கவர்மெண்ட் எதுக்கு எடுத்தாலும் அவங்க வந்து நீ என்ன செய்யறது, நான் என்ன பண்றேன் எல்லாத்தையும் வந்து நோண்டிட்டே இருக்காங்க. சரிங்களா. இது செய்யக்கூடாது, எங்கிட்ட ஆர்டர் வாங்கி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வச்சதுனால அவங்களால வந்து எஃபெக்டிவா செயல்பட முடிய மாட்டேங்குச்சு. ஏன்னா அந்த நேரத்துல ஒரு ஆர்டர் பண்ணா ஒரு 6 மாசம் இல்லாம ஆர்டர் வர முடியாது. டச்ல இருந்து வரணும் உனக்கு. ஸோ அப்ப எந்த அளவுக்கு அந்த அந்த இடத்துல தங்கி கிடக்கும். போன் பேசுறோம், போய் அங்கிருந்து எடுத்துட்டு வரலான்னு சொன்னா எடுத்துட்டு வந்துருவோம். இப்போ ஒருத்தர் நிக்கிறான் சரிங்களா, அவனுக்கு ஒரு தேவை வருது, அவன் வந்து என்ன செய்வான், அங்கிருந்து அவன் எஜமான்ட்ட இருந்து கேட்டு அது 6 மாசம் கழிச்சு அவன் ஓகே சொல்றானா இல்லன்னு சொல்றான்னு தெரிஞ்சுட்டு தான் அது பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு கேப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்டுதான் அவன் செயல்படணுங்கும் போது அவனோட நிறைய விஷயங்கள் உடனடியாக செய்ய முடியும். அதுவே அவனுக்கு பின்னாடியே வருது. சரிங்களா. லைக் போர்ச்சுகீஸ் they treated people cruelly and exploited them ruthlessly. சரிங்களா. போர்ச்சுகீஸ் மாதிரி இவனும் வந்து க்ரூயலா தான் இது பண்றானுங்க. இது பாத்தீங்கன்னா கமர்ஷியல் ரீசன் பாத்தீங்கன்னா ப்ராமினன்ஸ் டு இந்தோனேஷியா இன்ஸ்டெட் ஆஃப் இந்தியா பிகாஸ் ஆஃப் இந்தோனேஷியன் ட்ரேட் வாஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் அண்ட் லுக்ரேட்டிவ். சரிங்களா. இந்தியாவுக்கு இந்தோனேஷியால வந்து என்னது அதிகமா நல்ல ட்ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சா, இங்க வந்து அதிகம் கவனம் செலுத்தல. ஷார்ட் சைட்டட் கமர்ஷியல் பாலிசி சென்டர் அரௌண்ட் த மோனோபோலி ஆஃப் ஸ்பைஸ் ட்ரேட். அவனுக்கு ஸ்பைஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போச்சு. இந்தோனேஷியால ஃபர்ஸ்ட் நல்ல ஸ்பேஸ் இருக்கு, அதனால அதே நான் பார்த்துட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், அதே பார்த்துட்டான். சரிங்களா. தொலைநோக்கு தூரமா இல்ல இவன் பண்ணல. அது 2 பேட்டில்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரொவைட் டிசாஸ்டர்ஸ். அவங்களுக்கு பெரிய வந்து தலைவலா வந்துருச்சு. அது பேட்டில் ஆஃப் கொலச்சல், பேட்டில் ஆஃப் சின்சூரா, பேட்டில் ஆஃப் பிதாரா. இந்த 2 பேட்டிலையும் அவங்க தோத்தது வந்து என்னது பெரிய அவனுக்கு ஒரு பின்னடைவா போச்சு. சரிங்களா. ஸோ அதை பாருங்க. கொலச்சல் பேட்டில் ஆஃப் கொலச்சல் 1741 யார் யாருக்கு நடக்குது, ஸ்டேட் ஆஃப் திருவாதங்கூர்னு சொல்லுவாங்க, ட்ராங்கூர்னு சொல்லுவாங்க. சரிங்களா. கேரளாவில் இருக்கிற ஏரியாவுக்கும் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் நடக்குது. சரி, இது யார் ஜெயிக்கிறா, ஸ்டேட் ஆஃப் ட்ராங்கூர் ஜெயிக்குது, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தோக்குது. ரீசன் பாத்தீங்கன்னா almost all pepper that Dutch imported into their country came from the king of Odanad in Kerala. சரிங்களா. இங்க இருந்தா எல்லா இதுவும் பெப்பரும் போகுது. சரிங்களா. மார்த்தாண்டவர்மா கிங் ஆஃப் Travancore wanted to conquer kingdom of Odanad and its king plot some of conspiracy against மார்த்தாண்டவர்மா. சரிங்களா. மார்த்தாண்டவர்மா என்ன செய்யறாரு, வந்து அந்த கிங்டம் ஒடநாடு வந்து ஜெயிக்கணும் இது பண்றாரு. சரிங்களா. ஆனா வந்து என்னது அந்த கிங்டம் ஆஃப் ஒடநாடு என்னது மார்த்தாண்டாவுக்கு வர எதிராக நிறைய கான்ஸ்பிரசி பண்றாங்க. But Dutch was wary about their expansionary policies of Travancore and it will affect their pepper trade. இவங்க சண்டை போட்டா நம்ம பெப்பர் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க செய்யறாங்க, இது பண்றாங்க. Initially they wrote the king of Travancore, but this cold war converted in full-fledged war. இருந்தாலுமே வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிரச்சனைகள் வந்து முடியுது உங்களுக்கு. சரி, உங்க 2 சண்டை வருது. ஸோ இதுல வந்து இவனுக்கு மூக்கு நுழைக்கிறானுங்க. Dutch ELC was defeated and their சொல்லுங்க சார். பெப்பர் வந்து இந்தியாவுக்கு தானே சார் இம்போர்ட் ஆகுது. இங்கேயும் பெப்பர் இருக்குமா. சரிங்களா. இவங்க என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் வந்து இது பண்றானுங்க. சரிங்களா. இந்தியாவுக்கும் கொடுக்குறானுங்க, வெளியிலயும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் த பெப்பர் தட் டச் இம்போர்ட்டட் இன்டு தேர் கண்ட்ரி. சரிங்களா. அவங்க கண்ட்ரிக்கு இம்போர்ட் பண்ணதுல வந்து நிறைய வந்து ஃப்ரம் த கிங்டம் ஆஃப் ஒடநாட் இன் கேரளா அவங்கள்ட்ட இருந்து தான் போயிருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா. நமக்கு என்ன செஞ்சிருக்கான் வந்து இங்க இருந்து பெப்பர் வாங்கிட்டு வரான், இந்தோனேஷியால இருந்து இந்தியா கொண்டு வரான். சரிங்களா. இந்தியால இருந்து அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போறான். சரிங்களா. மார்த்தாண்டவர்மா ஆஃப் கிங் Travancore wanted to conquer kingdom of Odanad. சரிங்களா. அவன் என்ன செய்யறான், கிங்டம் ஆஃப் ஒடநாடு வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறான். சரிங்களா. அண்ட் இட்ஸ் கிங் பிளாட் டு சம் கான்ஃபிடன்ஸ் அகைன்ஸ்ட் மார்த்தாண்டவர்மா. அந்த கிங்டம் ஒடநாடு கிங்டம் என்னது இவருக்கு எதிராக திரும்புது. சரிங்களா. இதுல வந்து இவங்க மூக்க நுழைச்சு இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க சப்போர்ட் பண்றாங்க. யாருக்கு, திருவாந்தூருக்கு எதிராக இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதுல வந்து என்ன செய்யறாங்க, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இது பண்றாங்க, தோத்துறாங்க. It shattered the dream of conquest of Kerala. This was humiliating defeat for Dutch and Indian soil. சரிங்களா. ஸோ இதுல வந்து அவங்களுக்கு பிரச்சனை. குளச்சலுங்கிறது தமிழ்நாடு அந்த காலத்துல இருந்துச்சு. சரி, புரியலமா சார்? ஸோ இந்தியால இருந்து பெப்பரையும் எக்ஸ்போர்ட் பண்றாங்களா சார்? ஆமா 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 எல்லாத்தையும் பெப்பரும் இந்தியாவில இருந்து செகண்ட் பிகஸ்ட் ஏசியா மார்க்கெட் இந்தியாவில இருந்து தான் இருந்துச்சு உங்களுக்கு. சரிங்களா. சோ முன்னாடி என்ன நினைச்சுன்னா வந்து காட்டன் நல்லா இருந்துச்சு இந்தியால இருந்து. அதான் சொன்ன முன்னாடி வந்து பெப்பர் காட்டிலும் காட்டன் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் என்ன செய்றாங்க, இங்க இருந்து காட்டனையும் இந்தோனேஷியால இருந்து பெப்பரையும் வந்து கைமாத்தி விட்றாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா. சோ இந்தியால இருந்தும் பண்றாங்க, செகண்டரியா இங்கேயும் பண்றாங்க. சரிங்களா. கோரமா இந்த மலபார் கோஸ்ட்ல பெப்பரும் போயிட்டு இருக்கு. சரிங்களா. சோ இந்தியா மோஸ்ட்லி பெப்பர் தான். ஆனா இதுல வந்து நல்ல பெப்பர் இனியும் நல்லா கிடைக்கும் சொல்லி இந்தோனேஷியா அந்த பக்கம் வந்து திரும்பினாங்க. சரிங்களா. அது ஒரு காரணம். ஆனா இங்க வந்து இந்த மாதிரி தான் நடக்குது இப்போதைக்கு. சரிங்களா. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே. அடுத்து பேட்டில் ஆஃப் சின்சூரா, பெதாரான்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. பேட்டில் ஆஃப் பெதாரான்னு சொல்லிட்டு 1759 ஃபோர்ட் பிட்வீன் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சரிங்களா. 2 பேருக்கு இடையில சண்டை நடக்குது. சரிங்களா. வெஸ்ட் பெங்கால் இருக்கு, ஹூக்லின்னு சொல்லுவாங்க. சின்சூராங்கிறது வெஸ்ட் பெங்காலா இருக்கு. இந்த இடங்கள்லாம் பாத்துருமா, அதனால மேப் போட்டு காமிச்சிட்டு இருக்கிறது. சரிங்களா. கஷ்டமா கேட்கணும்னு சொன்னா இந்த இடத்துக்கு வச்சு இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க சிம்பிளா.
Reason for the Nawab of Bengal Mir Jafar wanted to came out of the clutches of English, so he approached Dutch for help. சரிங்களா? என்ன நடக்குது அப்படின்னா நம்ம பின்னாடி நான் சொல்லுவேன் நான் சரிங்களா. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்லுவேன். அவன் வந்து நவாப்கிட்ட வந்து கண்ட்ரோல் இருக்காங்க. யாரு? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அந்த பெங்கால்ல வந்து ஃபுல்லா பிடிச்சிட்டானுங்க. பிடிச்சிட்டு பப்பட்டா கைப்பாவியா வந்து இந்த மிர்ஜாஃபர் வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து மிர்ஜாஃபர் பிடிக்கல. சரிங்களா? எப்பயாவது நான் இவன்ட்டு இருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு இவன் என்ன செஞ்சான்? இங்கிலீஷ்க்கு எதிராக டச்சுக்காரன் போய் ஹெல்ப் கேட்கறான். டச்சுக்காரன் ஓகே நான் செய்யறேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். சோ இதனால வந்து இன்டைரக்டா வந்து டச்சுக்காரனுக்கும் இங்கிலீஷ்க்கும் வந்து சண்டை வருது. சரிங்களா? This alliance irritated the British East India Company. They attacked them both by land and water at Jiniswara and the Hooghly River near Kolkata. சரி ரெண்டு வகையா அடிக்கிறாங்க, சுத்தி அடிக்கிறாங்க. Dutch East India Company was defeated and finally their vision of establishing the empire in India shattered forever. இங்க லாஸ்ட் ஒரு அடி விழுந்ததுல இருந்து அவன் வந்து தெரிச்சு ஓடிட்டான். Ultimately, Dutch East India Company colonial power ended with a merely reduced for trading company. சரிங்க, colonial பவரா இருந்துச்சு, நிறைய இடங்களை பிடிக்கிறதா இருந்துச்சு. இருந்தாலுமே வந்து இப்போ வந்து என்னது சின்ன கண்ட்ரியா வந்து ட்ரேடிங் கம்பெனியா மட்டும் மாறி கிடக்குது. In Bengal, Mir Jafar was replaced by Mir Qasim. சரிங்களா? மிர் ஜாஃபர் தான் வந்து டச்சு கூட சேர்ந்து இங்கிலீஷ் கிட்ட போர் செஞ்சான். இப்ப வந்து மிர் ஜாஃபர் இறக்கி விட்டு என்ன செஞ்சுட்டாங்க? மிர் காசிம் வந்து உள்ள பப்பட்டா வச்சுட்டாங்க. சரிங்களா? சோ இதான் உங்களுக்கு. In 1824, the Anglo-Dutch treaty was signed between English and the Dutch. Dutch surrendered all of its factory. சரிங்களா? இவங்க இடத்துக்கும் ஒரு உடன்படிக்கை வந்துருச்சு. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இந்த உடன்படிக்கை பத்தி டச்சோட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா செட்டில்மெண்ட்டும் யாருக்கு இது பண்ணிட்டாங்க? இங்கிலீஷுக்கு தந்துட்டாங்க. சரண்டர் ஆல் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டரி இந்தியா டு இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து அதர் ஹேண்ட் வாஸ் ரிட்ரீட் அண்ட் சரண்டர் ஆல் இட்ஸ் அசட்ஸ் சுமத்ரா, சிலான், இந்தியா அண்ட் மலாய் பெனின்சுலா அண்டர் த பிரிட்டிஷ் கண்ட்ரோல். இங்க இருக்கக்கூடிய எல்லா இதையுமே வந்து என்ன செய்யறாங்க? இங்க டச்சு கொடுத்துறாங்க. இங்க இருக்கிற டச்சு வந்து பிரிட்டிஷ் கொடுத்துறானுங்க. இந்த மாதிரி கை மாத்திக்கிறானுங்க. சரிங்களா? இந்த சைடு யாருக்கு வந்து பிரிட்டிஷ், இந்த இடத்துல டச்சு தான் வந்து பெரிய ஆளு. எப்படி இங்க பிரிட்டிஷ் பெரிய ஆளோ இந்த சைடு வந்து டச் தான் பெரிய ஆளு. எப்படி வந்து டச்சுக்கு இங்க சின்ன இடம் இருக்கோ அதே மாதிரி பிரிட்டிஷ்க்கு இந்த சின்ன இடம் இருக்கு. ஸோ இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? ஓகேப்பா நம்ம ரெண்டு இடத்துக்கு வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் இடம் பிடிக்க வந்தோம், ஓகே சண்டை போட்டோம், ஓகே போனது போது அந்த இடத்த நீ வச்சுக்கோ, உன்னோட இடத்துல ஸ்ட்ராங் ஹோல்ட் நீயே வச்சுக்கோ, என் இடத்த நானே வச்சுக்கிறேன், நீ எல்லாம் கையில் வச்சுக்கோ, அதில் எனக்கு தந்து நான் எல்லாம் கை வச்சுக்கோ உனக்கு தந்து அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. சரிங்களா? இந்த டார்க் ரெட்ல வந்து பிரிட்டிஷ், இந்த லைட் ரெட்ல வந்து இது. சரிங்களா? அடுத்து பாருங்க சிக்னிஃபிகன்ஸ். இவங்களோட வரிகள் என்ன சிக்னிஃபிகன்ஸ் பாத்தீங்கன்னா, தே ப்ரோக் மோனோபோலி ஆஃப் போர்ச்சுகீஸ் அண்ட் ஓப்பன் நியூ விஸ்டாஸ் ஆஃப் இந்தியா டச் ரிலேஷன்ஷிப். புது வழி பிறந்துச்சு. சரிங்களா? போர்ச்சுகீஸ் தானே வந்து மோனோபோலி வச்சுட்டு இருந்தாங்க. மோனோபோலியை உடைச்சிட்டு புதுசா வந்து என்னது இவங்களுக்கு வந்து புது வழி திறக்கப்பட்டது. யாரு? டச்சுக்காரன். ஏன்னா சீக்ரெட்டிவ் மேப்பை வெளியிட்டான். யாரு? டச்சுக்காரன். சரிங்களா? இவங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. மின்டட் காயின். இவங்க வந்து காயினை மின்ட் பண்ணாங்க இவங்களோட இதை போட்டு. Dutch was commercially active in India. They operate several mints at Cochin, Masulapatnam, Nagapattinam, Pondicherry. மின்ட்னா வந்து அவங்க இதை வந்து அடிக்கிறது. சரிங்களா? அச்சடிக்கிறது. சரிங்களா? டச்சுக்கு தனியாக வந்து காயின் வந்து வெளியிட்டாங்க. குளோபலைசேஷன் ஆஃப் இந்தியன் கம்யூனிட்டி. எல்லா இடத்துக்கும் போய் சேர்த்தான் இந்தியன் கம்யூனிட்டிஸ். சரிங்களா? அப்பார்ட் ஃப்ரம் டெக்ஸ்டைல், அதர் ஐட்டம் ட்ரேடட் இன்க்ளூடிங் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், இண்டிகோ, சால்பட்டர், ஓபியம் எல்லாத்தையும் வந்து இந்தியாவில இருந்து எடுத்துட்டு போய் நிறைய இடங்களுக்கு கை இது பண்ணலாம். இப்போ இந்தியாவோட இவ்வளவு நல்லா குட்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து டிமாண்ட் அதிகமாக போச்சு இந்தியாவோட இது. அதே மாதிரி ட்ரையாங்குலர் ட்ரேட் இவனும் நடத்தினான். சரிங்களா? தே போட் கோல்ட் புல்லியன்ஸ் டு இந்தியா அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இட் வித் காட்டன் ப்ரொடியூசர். இங்க கோல்டு வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து கோல்டு பிஸ்கெட் வந்து வாங்கிட்டு வந்து இங்க இருந்து காட்டனை வந்து அதுக்காக மாத்திக்கிட்டாங்க. திஸ் காட்டன் வாஸ் டேக்கன் இந்தோனேஷியா அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இட் வித் ஸ்பைசஸ் அண்ட் ப்ரொடியூசர். சரிங்களா? ஸோ கோல்டு வந்து கொடுத்து காட்டனை வாங்கலாம், காட்டனை கொடுத்து ஸ்பைஸை வாங்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ கோல்டு கொடுத்து காட்டன் வாங்கிட்டான், காட்டனை வந்து இந்தியா ஸ்டேட்டை கொடுத்து ஸ்பைஸை வாங்குறான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவன் ட்ரேடு பண்றான். இதான் ட்ரையாங்குலர் ட்ரேடுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸ்பைசஸை கொடுத்து கோல்டு வாங்கிக்குவான். சரிங்களா? ஸோ இவங்களோட ட்ரேட்லாம் பாத்தீங்கன்னா எதுல இருந்து எது வரைக்கும் அரேபியால பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க? காஃபி, சில்க், 2 ஸ்பேசஸ் இங்க கொடுக்குறான். சரிங்களா? இந்தியாவில வந்து ஃப்ரம் கிளாத், யான், சில்க், இண்டிகோ, பெப்பர் எல்லாம் பண்ணிட்டு சில்வர் கொடுக்குறான். ப்ரோக்கிலியன், டீ, சுகர், சில்க் எல்லாம் கொடுத்து இதை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றா மாத்தி மாத்தி இது பண்றான். சரிங்களா? நல்லா பாருங்க. சரிங்களா? இங்கிலாந்து, அரேபியா, இந்தியா, சைனா, ஜப்பான், பத்தாவியா, டச், சிலோன் இங்கெல்லாம் இதெல்லாம் பண்றான். இங்க பாருங்க, இந்தியா among the following. இப்போ கொஸ்டின் பாருங்க. இன் இந்தியா among the following location Dutch East India Company earliest factory at 2003 கேட்டது. புலிக்காட் தானே சொன்னேன். டச்ல டச் புலிக்காட். சரிங்களா? ஸோ இது ஆன்சர் 2003 கொஸ்டின் கேட்ட கொஸ்டின்.
அதே மாதிரி பாருங்க. Which one of the following is a correct statement? Modern Kochi was a Dutch colony till Indian independence. Dutch defeated Portuguese to build Fort William, modern Kochi. Modern Kochi was first Dutch colony before the Portuguese took over. Modern Kochi never became part of British colony. இதுல வந்து எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றாங்க? Dutch defeated the Portuguese to build Fort William, modern Kochi. சரிங்களா? இதுதான் கரெக்ட். இதெல்லாம் தப்பான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அடுத்து பாருங்க. Identify the wrong statement regarding Dutch interest in activities in India. Several attempts were made by Dutch to monopolize channel of trade between India and West. They took no part in political and cultural contacts. They became carriers of trade between India and Ireland far east. They treated people India ruthlessly and exploiting. இதெல்லாம் கரெக்ட் தான். இதுதான் தப்பு. ஏன்னா ஈஸ்ட் இது. சரிங்களா? வெஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதுதான் தப்பு. சரிங்களா? ஸோ இப்படிதான் ட்விஸ்ட் வைப்பாங்க. நான் பாட்டுக்கு வந்து அப்படியே டிக் அடிச்சுட்டு போயிடக்கூடாது. அடுத்து பாருங்க. The commercial rivalry between Dutch and English India came to end. எது மூலியமா வந்திருக்கு? As a result of agreement between trading station of government of Britain and the Holland 601 following issuance of ordering granting monopoly of favorite British East India Company by the Pope with the defeat of Dutch at the Battle of Bedera 1759 as a result of massacre of Ambonia. ஆன்சர் சி தான். இது மூலியமா தான் வந்து மாத்திக்கிட்டானுங்க கையில இருக்கிறது எல்லாமே. ஸோ இது மூலியம் தான் அது வந்திருக்கு. Due to commercial rivalry, Dutch indulged in the massacre of Englishmen at இங்க அபோனியால. சரிங்களா? ஸோ டச் இங்கெல்லாம் தான் இருக்கு. சரிங்களா? அபோனியா, இந்தோனேஷியா அது எல்லாமே. ஸோ இதுதான். சரிங்களா? அடுத்தது என்னது உங்களுக்கு இங்கிலீஷ் அடுத்தது வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ புரிஞ்ச மாதிரி ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே தானம்மா? ஸோ கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். சார் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சார் மாடர்ன் கேபிட்டலிசம்னா நீங்க டெஃபினிஷன் சொன்னீங்களா சார்? அதை திரும்பி சொல்றீங்களா சார்? மாடர்ன் கேபிட்டலிசம்னா வெளிநாட்டுல இருந்து காசை வந்து அது மூலியமா உள்நாட்டுல ஒரு ஃபேக்டரி மாதிரி கட்டி அங்க இருந்து வியாபாரம் பண்ணி ப்ராஃபிட்டை கொண்டு போறது. இந்த மாடர்ன் கேபிட்டலிசம் சொல்லுவாங்க. அப்படிதான் நடக்குது இப்போ மாடர்ன் கேபிட்டலிசம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க எக்கனாமி படிச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ இவங்களுக்கு வந்து நான் இப்படிதான் சொல்றேன் நான். சரிங்களா? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆமா. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ.